விஷயம் இருக்கு சிவானி இதுல. ஒண்ணு வந்து எஃப்ஓபி வேல்யூ, இன்னொன்னு வந்து அசெஸபிள் வேல்யூ. ஓகே சிவானி, எல்லா ரிலவென்ட் ஃபைல்ஸ் வச்சிட்டு இருக்கீங்களம்மா? ஓகே ஓகே. எப்பவுமே இந்த ஃபார்மேட் வந்து திஸ் கோஸ் லைக் திஸ் சிவானி. வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ் ஃபேக்டரி பிரைஸ், கேரேஜ் ஃப்ரைட் இன்சூரன்ஸ் அப் டு த பாயிண்ட் ஆஃப் ஷிப்மெண்ட் இன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் கண்ட்ரி. அதாவது இப்போ வந்து நீங்க வந்து லண்டன்ல இருக்கீங்க சிவானி, ஓகே, நான் சென்னையில இருக்கேன். நான் உங்ககிட்ட இருந்து ஒரு கூட்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு கூட்ஸ் வாங்குறேன். அந்த கூட்ஸ் வாங்கும்போது நீங்க உங்களோட வேர் ஹவுஸ்ல தானே ஃபர்ஸ்ட் வச்சிருப்பீங்க. அதை நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் அந்த கூட்ஸை வந்து போர்ட்டுக்கு எடுத்துட்டு வருவீங்க. கரெக்டா? வேர் ஹவுஸ்ல இருந்து போர்ட்டுக்கு. அப்ப போர்ட்ல இருந்து அது ஷிப்புக்கு லோடிங் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்போ இந்த 3 காஸ்ட் இருக்குல்ல சிவானி, இந்த 3 காஸ்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா எஃப்ஓபி, ஃப்ரீ ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆ, இப்போ இதுக்கப்புறம் இதுலேருந்து நீங்க என்னெல்லாம் வந்து எஃப்ஓபி ஆஸ் பர் கஸ்டம்ஸ் கேர் பண்ணலாம்னா, கமிஷன் புரோக்கரேஜ் ஏதாவது இதுல ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணலன்னா கமிஷன் புரோக்கரேஜ், இல்ல பேக்கிங் காஸ்ட், இல்ல காஸ்ட் ஆஃப் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஸ்கெச்சஸ் அண்டர்டேக்கன் அவுட் சைட் இந்தியா, அது இல்ல ராயல்டிஸ் அண்ட் லைசன்ஸ் ஃபீஸ். ராயல்டி லைசன்ஸ் ஃபீஸ்னா அதுக்குன்னு ஒரு இதுவா வச்சிருப்போம்ல, யாருக்கும் கொடுக்க கூடாது, நம்மளும் ஒரு மாடல் கிரியேட் பண்ணிருப்போம்னா அது. அப்புறம் சப்சிக்வெண்ட் ரீசேல், அதாவது ஆம், உங்களோட ப்ராடக்ட்டை நான் வாங்கி நான் ஃபர்தரா அதை வந்து இன்னொரு சப்ளையருக்கு, ஃபாரின் சப்ளையருக்கு ரீசேல் பண்றேன்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் இல்லையா, அந்த சப்சிக்வெண்ட் ரீசேல். அப்புறம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், மெட்டீரியல் பையரே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இந்த எஃப்ஓபில ஆட் அப் ஆகும். இதோட சேர்ந்து 2 விஷயம் ஆட் அப் ஆகும் சிவானி. ஒண்ணு வந்து ஃப்ரைட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட், இன்னொன்னு வந்து இன்சூரன்ஸ். ஃப்ரைட்ன்றது எதுனாக்கனா, ஃப்ரைட்ன்றது எது தெரியுமா? இப்போ இந்த ஷிப் லோட் பண்ணிட்டீங்கல்ல, லண்டன் ஷிப்லயே அந்த ஓஷன்ல டிராவல் ஆகி இந்தியா போர்ட்டுக்கு வருதுல்ல, சென்னை போர்ட்டுக்கு வருதுல்ல, அந்த காஸ்ட் இருக்குல்ல, அதுதான் இங்க ஃப்ரைட்னு சொல்றாங்க. புரியுதா சிவானி? ஃப்ரைட்ன்றது 3 இருக்கு சிவானி. ஒண்ணு வந்து அந்த லண்டன் வேர்ஹவுஸ்ல இருந்து லண்டன் போர்ட்டுக்கு வருது. ஓகேவா? இன்னொன்னு லண்டன் போர்ட்ல இருந்து சென்னை போர்ட்டுக்கு வருது. இன்னொன்னு சென்னை போர்ட்ல இருந்து சென்னை வேர்ஹவுஸ்க்கு வருது. இப்போ இந்த பார்ட் வந்து எஃப்ஓபில வந்துரும் சிவானி. நான் இந்த பார்ட்ட வந்து அந்த எஃப்ஓபி கீழ காமிப்போம். எஃப்ஓபி டவுன், அசெஸபிள் வேல்யூ. ஆ, இந்த பார்ட்ட எங்கேயுமே காமிக்க கூடாது. ஓகேவா சிவானி? புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ அதுதான் சிவானி இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும். சோ ஃப்ரீ ஆன் போர்டு, எஃப்ஓபி வேல்யூ as per கஸ்டம்ஸ், காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட். அது இப்ப காஸ்ட் ஆஃப் ஃப்ரைட்ல இப்ப உங்களுக்கு ஃப்ரைட் சார்ஜஸ் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 20% ஆஃப் இந்த எஃப்ஓபி வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்களா, அதுல 20% கால்குலேட் பண்ணும். ஓகேவா? இப்போ இதுல வந்து உங்களுக்கு குடுக்கல, ஆமா, இன்சூரன்ஸ் குடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுல 1.125% வந்து கால்குலேட் பண்ணும். ம். இதுதான் இதுதான் சிவானி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃப்ஓபி வேல்யூன்றது
காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது உங்களோட மேனுஃபேக்சரோட ப்ராஃபிட், நீங்க அந்த வேர்ஹவுஸ்ல இருந்து போர்ட்டுக்கு எடுத்துன்னு வர காஸ்ட், அங்க இருக்கிற லண்டன் லோக்கல் காஸ்ட், அத மேல ஏத்தி ஷிப்புக்குள்ள வைக்கிற லோடிங் சார்ஜஸ், அப்புறம் அங்க கொடுக்கிற எக்ஸ்போர்ட் டியூட்டி தான் எஃப்ஓபி வேல்யூ. ஒருவேளை இதெல்லாம் எஃப்ஓபில ஆட்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க அந்த போர்ட்ல இருந்து இந்தியா போர்ட்டுக்கு வர அந்த ஃப்ரைட் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஷிப் டெமரேஜஸ் சார்ஜஸ், லைட் இப்ப திடீர்னு ஏதோ டிலே ஆயிடுத்து வச்சுக்கோங்க, அது ஆக்சுவல் இன்சூரன்ஸ் சார்ஜஸ். இன்சூரன்ஸ் கொடுத்துருவான், கொடுக்கலன்னா அது 1.125%. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாதான் காஸ்ட் இன்சூரன்ஸ் ரைட். இது என்ன சொல்லுவாங்க, சிஐஎஃப்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா, காஸ்ட் இன்சூரன்ஸ் ரைட் அசெசிபிள் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா கண்ணா? சோ இதுதான் வந்து பேசிக் ஃபார்மேட். ஒரு சம் போடுறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த சம்ஸ் நீங்க போட்டிருக்கீங்களா ஏற்கனவே? போட்டிருக்கீங்க, ஓகே. இப்போ போன வாட்டி கஸ்டம்ஸ்ல இஃப் ஐ எம் ரைட் தியரி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன்ல, ப்ரொவிஷன்ஸ் என்ன ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க? ஓகே, நான் அந்த இதை கவர் பண்றேன், தியரி பாட்டு. இந்த மாசத்துக்குள்ள நீங்க கஸ்டம்ஸ் எல்லாம் முடிச்சிருங்கப்பா. ஓகே, டாக்ஸ் எவ்வளவு வாங்கினீங்க நீங்க? இதெல்லாம் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டியூட்டி சிவானி. பேசிக் கஸ்டம்ஸ், ப்ரொடெக்டிவ் டியூட்டி, சேஃப்கார்ட் டியூட்டி, கவுண்டர்வெயிலிங் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி, ஐஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன், எல்லாமே டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ். இப்போ வந்து அசெசிபிள் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதுல 10% கால்குலேட் பண்ணணும் பேசிக் கஸ்டம்ஸ். அப்புறம் இதுல பேசிக் கஸ்டம்ஸ்ல 10% வந்து சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ். ஓகேவா? கஸ்டம்ஸ் டியூட்டியும் சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ் ஆட் பண்ணி வரதுல வந்து 18% கால்குலேட் பண்ணும். அப்புறம் பாருங்க கண்ணா, ஐஜிஎஸ்டில 22% கால்குலேட் பண்றது காம்பன்சேஷன் சிஸ்டம். இது தெரியுமா உங்களுக்கு? ஓகே, தெரியும்ல? ஞாபகம் வச்சுக்கோங்க. அசெசிபிள் வேல்யூல 10% வந்து பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டில 10% வந்து சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ். அதுல இந்த ஐஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, 1,11,000, அதுல 18% வந்து ஐஜிஎஸ்டி. அப்புறம் இந்த 19,980ல 22% வந்து சாரி, 1,11,000ல 22% வந்து காம்பன்சேஷன் செஸ். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ஸோ சம்மோட ஃபார்மேட் சொல்லிட்டேன், நீங்க கோத்ரூ பண்ணி பாருங்க. ஸோ வேல்யூவேஷன் ரூல்ஸ் பார்த்துட்டோம். எப்பவுமே இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் கஸ்டம்ஸ் இருக்காங்களா, அவங்க என்ன ரேட் சொல்றாங்களோ அந்த ரேட் தான் எடுத்துக்கணும் எப்பவுமே கண்ணா. ஓகேவா? ஆல்வேஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் நோட்டிஃபைட் பை சிபிஐசி and the rate of presentation of bill of entry should only be considered. Okay? See, there is a concept of deductive value method ன்னு ஒண்ணு இருக்கு சிவானி. அது எப்படின்னா, இப்ப நிறைய டேட் ஆஃப் சேல் கொடுத்திருப்பாங்க, குவாண்டிட்டி சோல்டு, பிரைஸ் பர் யூனிட்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்ப என்ன பண்ணணும்னா,
நம்ம வந்து இதுல டேட் ஆஃப் சேல்ல இருந்து 90 நாளைக்குள்ள இருக்கிற டேட்டாவை மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்பனா என்ன, மார்ச் மாசத்துக்குள்ள இருக்கிற டேட்டாவை மட்டும் எடுத்துட்டு அதுல வந்து எந்த குவாண்டிட்டி ஜாஸ்தியா இருக்கோ, பிரைசிங் 100 வேரியஸ் டேட்ஸ்ல செல்லிங் பிரைஸ்ல வித்திருக்காங்க. அது 100ன்றது 1000, 1500, 2000 அப்படி ஆட் பண்ணி எந்த குவாண்டிட்டி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கோ அதுதான் நம்மளோட செல்லிங் பிரைஸா எடுத்துக்கணும். அப்ப 98 தான் இங்க செல்லிங் பிரைஸ். இங்க பாருங்க, greatest number of units sold at a particular price is 4000 units. Therefore, the unit price in the greatest aggregate quantity is 98 rupees. புரியுதா? ஆ. இந்த ஸ்ட்ரெச் எடுக்கிறேன் சிவானி. அதாவது ஆ, இப்போ ஆம், FOB வேல்யூ வந்து என்னால அசர்டைன் பண்ண முடியல, இன்சூரன்ஸ் தெரியலன்னா ஆ, இப்போ FOB வேல்யூ என்னால டிட்டர்மைன் பண்ண முடியல சிவானி. ஓகே, பட் கூட்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் காஸ்ட் FOB வேல்யூவோடது வந்து எனக்கு தெரியுது. இன்சூரன்ஸ் காஸ்டையும் நான் சேர்த்து என்னால அசர்டைன் பண்ண முடியும்னா அப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து 20% ஆஃப் சச் சம். ஓகேவா? சப்போஸ் சப்போஸ் FOB வேல்யூ என்னால அசர்டைன் பண்ண முடியல. ஓகேவா? சம் ஆஃப் வேல்யூ ஆஃப் தி கூட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து எனக்கு தெரியும். ஓகேவா? இது இன்சூரன்ஸ் இந்த இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட்க்கும் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தே ஆர் டாக்கிங் அபவுட் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரைட், தி செகண்ட் தே ஆர் டாக்கிங் அபவுட் இன்சூரன்ஸ். எனக்கு டேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து கிளியரா டேட்டா குடுக்கல அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து 20%. அதே மாதிரி இன்சூரன்ஸ் காஸ்டோட டேட்டா குடுக்கலன்னா 1.125% ஆஃப் த FOB வேல்யூ. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. சப்போஸ் சிஏஎஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க கண்ணா. ஓகே, காஸ்ட், இன்சூரன்ஸ், ஃப்ரைட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இல்ல. ம், அப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன? காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு சிஏஎஃப் வேல்யூ இன்டு 20/120. புரியுதா உங்களுக்கு? இது கிட்டத்தட்ட வந்து கடைசி ஸ்டெப் குடுத்துட்டான். நான் அத வச்சு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அதாவது இப்ப சிஏஎஃப் வேல்யூ 40,000 வச்சுக்கோங்களேன். பட் ஃப்ரைட் குடுக்கல. ஸ்பெசிஃபிக்கா குடுக்கலன்னா, ஃப்ரைட்டோட காஸ்ட் என்னன்னா, அந்த என்ன வேல்யூ 40,000 இன்டு 20/120. ஸோ 40,000 இன்டு 20/120ன்றது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் இன்டூ 20/120. இதான் 666. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா சேஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க, இன்சூரன்ஸ் காஸ்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்னா அதே 40,000 இன்டூ 1.125 டிவைட் பை 101.125. இது எப்படி ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ற பாருங்க.
ஸோ 40,000 இப்போ 1.125% சொல்றோம் இல்லையா சிவானி? ஸோ டினாமினேட்டர்ல என்ன பண்ணணும்னா 100 பிளஸ் 1.125 அதை தான் மீன் பண்றாங்க. 40,000 into 1.125 divided by 100 plus 1.125. ஓகேவா கண்ணா? ஸோ 100 plus 1.125 தான் இவன் 101.125 சொல்றான். புரியுதா உங்களுக்கு? கால்குலேஷன் ஓகே. இது வந்து எம்சிக்யூல கேட்பாங்க, பாத்துக்கோங்க. இப்போ அடுத்த கிளாஸ் என்ன சொல்றாங்கன்னா அதர் பாயிண்ட்ஸ் சிலதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு இம்போர்ட்டர் இருக்காரு, ஏஜென்ட் இருக்காரு. இப்ப நான் தான் இம்போர்ட்டர்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எப்பவுமே எல்லாத்தையுமே ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணும் இம்போர்ட்டட் குட்ஸ் ரிலேட்டடா. ஓகேவா? இவரு குடுக்கறது மேனுஃபேக்சர் குடுக்குற இன்வாய்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணணும். அண்ட் அதோட கண்டிஷன்ஸ் என்ன இருக்குன்றதையும் நான் அட்டாச் பண்ணணும். அது ஒண்ணு. நம்பர் 2, இப்ப வந்து அந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் வராரு, அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த பர்ட்டிகுலர் வேல்யூவேஷன் படி இருக்கும்போது, நான் இம்போர்ட்டர் வந்து சார் இங்க பாருங்க சார், அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற டாக்குமெண்ட் இங்க இருக்கு. ஓகேவா? ஆனா அவருக்கு சந்தேகம் வரதுக்கான ஃபுல் உரிமை அவருக்கு இருக்கு. He has every right to have a reasonable doubt. But what is the role of an importer? He should show the proper documents to justify that, sir, இந்த மாதிரி இருக்கு சார். ஓகேவா? இங்க பாருங்களேன், இது ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது பேஸ் பண்ணி தான் இது பண்ணினேன். அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா பண்ணணும். சப்போஸ் அதுலயும் ப்ராப்பர் ஆபீசருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, ஏதோ கன்வின்ஸ் ஆகல, ப்ராப்பரா இது பண்ணல அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இம்போர்ட்டருக்கும் டைம் கொடுத்துட்டு ப்ராப்பர் ஆஃபீஸருக்கும் டைம் கொடுத்துட்டு முடிவெடுக்கணும். ஓகேவா? டக்குன்னு எடுத்து சண்டைக்கு போயிடக்கூடாது. அதான். இப்போ இந்த there are some general notes கண்ணா. Generally accepted accounting principles னா என்ன? ஓகேவா? அந்த மாதிரி குட்டி குட்டியா அவங்க சொல்றாங்க. பிரைஸ் ஆக்சுவலி பெய்டு பேயபிள்லாம் என்ன அர்த்தம்னா, பெய்டுனா என்ன, நான் பே பண்ணது. பேயபிள்னா பே பண்ண வேண்டியது அப்படின்றது மீனிங் அர்த்தம். மீனிங்னு அர்த்தம். ஓகேவா? அதெல்லாம் சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில கூட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வி ஷுட் நோ பிஃபோர் கெட்டிங் இன்டு சம் கான்வர்சேஷன். சரியா? அது. ஆ ஆ எக்ஸாக்ட்லி. அந்த ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. 2 எண்ட்லயுமே அதுக்கு சொல்லணும். இப்ப இம்போர்ட்டர் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டாரு. ஆனாலும் ப்ராப்பர் ஆஃபீசர் இது பண்ணலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரிப்பா வெயிட் பண்ணு. சோ அப்போ இம்போர்ட்டருக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ப்ராப்பர் ஆஃபீஸருக்கு எடுத்த உடனே அந்த மாதிரி வி ஷுட் நாட் கெட் இன்டு அந்த இது நெகோசியேஷன்ஸ் போயிடக்கூடாது. சி பையர் அண்ட் செல்லர் வந்து ப்ராப்பரான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட கான்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடவே கூடாது. ஓகேவா? சொல்லுமா ஒரே ஓகே கண்ணா. அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் சிவானி. இதெல்லாம் உங்களுக்கு எம்சிக்யூல அட்டாக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ம், இதெல்லாம் ஜென்ரலா தான். ஆ இப்போ ஆபீசரால வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். என்கொயரி போடுறாரு, இம்போர்ட்டர கேக்குறாரு, எல்லாமே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, ஆ, அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணணும்னா, he has to follow some ஒரு 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 புரோட்டோகால் ஃபாலோ பண்ணும். என்னன்னா, அந்த இம்போர்ட்டர் கிட்ட காமிக்கணும். அது பாருப்பா, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நார்மல் பிரைசிங் பிராக்டிசஸ் இதெல்லாம் தான். நான் அதனால தான் இது டவுட்ஃபுல்லா பண்றேன். ஓகேவா? மத்தபடி எனக்கு இது எடுத்துக்க கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீ வந்து காஸ்ட் இது எவ்வளோ இது குடுத்தாங்க. இதுல ப்ராஃபிட் வந்து அவருதுல எவ்வளோ ஆட் ஆயிருக்கு எக்ஸ்போர்ட்டரோடது. எல்லாத்தோட டீட்டெயிலையும் நீ ப்ராப்பரா குடுத்தேன்னா பெட்டரா இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லணும். அதே மாதிரி. ஆ அதே மாரி யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் அ ரேண்டம் செக் மாரி பண்ணலாம்டா. ப்ராப்பர் ஆஃபீசர் கூட்ஸ ரேண்டம் செக் மாரி பண்ணலாம். ரேண்டமா செக் மாரி பண்ணி இத ப்ராப்பர் ஆஃபீசர் ஆஃப் கஸ்டம் வந்து ரேண்டம் மாரி செக் மாரி பண்ணா கொஞ்சம் கன்வின்சிங் ஆயிடும். டெஸ்ட் செக்ன்னு சொல்லுவாங்க.
ஒரு ஒரு 4 டப்பால எடுத்து அடியில இருக்கிற இத எடுத்து பார்க்கறது. பிரைசிங் எடுத்து பார்க்கறது. அந்த மாரி பண்ணலாம். ஓகேவா? அந்த மாரி பார்க்கறது. அதான் ப்ராப்பர் ஆஃபீசர் ஆஃப் த கஸ்டம் வந்து ஹி ஷுட் ஹேவ் சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் டு பி சாட்டிஸ்ஃபைடு. அப்பதான் என்குயரி போமாட்டாரு. சப்போஸ் என்குயரி போல அவர் வந்து அவர் கன்வின்ஸ் ஆகலன்னா மட்டும் தான் இன்வெஸ்டிகேஷன் போவாங்க. ஓகேவா கண்ணா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இதுடா. நான் அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல கண்ணா. நெறைய கூட்ஸ் வேற வேற டேட்ஸ்ல நீ செல் பண்றன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா, வேற வேற கூட்ஸ் வேற வேற டேட்ஸ்ல பண்ற பட் ஒரே செல்லிங் பிரைஸ் தான் இருக்குன்னா, அப்ப அந்த எந்த வேற வேற டேட்ஸ்ல 90 டேஸ்க்குள்ள என்ன இது பண்ணியிருக்கீங்களோ, அந்த கூட்ஸோட டோட்டல் யூனிட்ஸோட டோட்டல்ல எது கிரேட்டரா இருக்கோ அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற செல்லிங் பிரைஸ் தான் வந்து யூ ஹேவ் டு டேக் இட் இன்டு கன்சிடரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ. இப்போ இப்படி இருக்கு கண்ணா, இங்க பாருங்களேன். 1/4/2026. ஆ இந்த கூட்ஸ் நீங்க இம்போர்ட் பண்றீங்க. இத சேல் பண்றீங்க. எப்படின்னா 15/4, அப்புறம் 29/4, அப்புறம் 10/3, சாரி 10/5. 90 டேஸ் கட் ஆஃப் இருக்கு இதுக்கு. ஏப்ரல் மாசத்துல நான் வாங்கின கூட்ஸ நான் செல் பண்றேன்னா 90 டேஸ்க்குள்ள இருக்கிற கூட்ஸுக்கு மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த செல்லிங் பிரைஸ் பர் யூனிட். இப்போ 15/4 அன்னைக்கு 2000 யூனிட்ஸ், 3000 யூனிட்ஸ், 5000 யூனிட்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 29/4ல 1500, 2500, 1000 இப்படி இருக்கு. 10/5ல 2500, 3000, 2000 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து 100 ரூபாய்க்கு பே பண்றீங்க. செல்லிங் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க. இது 98 ரூபாய், 97 ரூபாய் இது அப்படின்னா, இப்ப இத டோட்டல் பண்ணிக்கோங்க. 5 + 3 8, 8 + 2 10, 10,000. இதுக்கு வந்து 5,000, 7,500 இப்படி இருக்கு. இப்ப இதுல எது கிரேட்டர் யூனிட்ஸ்? இது கிரேட்டர் யூனிட்ஸ் ஆகணும். இந்த கிரேட்டர் யூனிட்ஸ் செல்லிங் பிரைஸா நம்ம எடுத்துக்கணும் இந்த டிரான்சாக்ஷன். சோ 100 இஸ் த செல்லிங் பிரைஸ். சோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அக்ரிகேட் குவாண்டிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அக்ரிகேட் குவாண்டிட்டி. கரெக்ட். இதுதான் இதுதான் இந்த ரூல் சொல்றது. இந்த ரூல் இதுதான் சொல்றதுக்குண்ணா. ஓகே. இங்க பாருங்களேன். சேல்ஸ் நடந்திருக்கு. யூனிட் பிரைஸ் நடந்திருக்கு. ஆ ரூ. 100, ரூ. 100, ரூ. 100. 40, 15, 55,
55 பிளஸ் 5 வந்து 60. கரெக்டா? ஆமா. அப்போ 60 யூனிட்ஸ் 100 ரூபாய்ல நடந்திருக்கு. 90 யூனிட்ஸ்னா 2 தான். 30 பிளஸ் 35 65. 95ல 50 1 தான். 95ல வெறும் 50 மட்டும் தான். 105ல 1 தான். அப்ப இதுல எது கிரேட்டர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்? 65ல. அப்ப 90 இஸ் a செல்லிங் பிரைஸ். புரியுதா? அதான் சொல்றாங்க கண்ணா. எப்பவுமே ப்ராப்பர் ஆபீசர் வந்து அந்த கூட்ஸ வந்து எக்ஸாமின் பண்ணணும்ன்றது ரொம்ப மேண்டேட்டரி. ஓகேவா? அதாவது அசெஸபிள் வேல்யூ வந்து கரெக்ட்டா பார்க்கணும். இன்சூரன்ஸ் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்களா? ஃப்ரைட் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்களா? அப்புறம் வந்து அம் லைக் ஏதாவது வந்து எப்படி இன்ஜினியரிங் சார்ஜஸ் ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காங்க. அந்த மாரி இருக்கிறத வந்து கரெக்ட்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ம். ஐடென்டிக்கல் கூட்ஸ், சிமிலர் கூட்ஸ். ஐடென்டிக்கல் கூட்ஸ்னா என்ன அர்த்தம்னா, the identical goods should be imported or about the same time as the goods being valued should be flexibly interpreted. Identical imported goods produced in the country other than the country of exportation of the goods being valued could be the basis for customer. அதாவது எப்பவுமே ஐடென்டிக்கல் கூட்ஸ்க்கும் சிமிலர் கூட்ஸ்க்கும் என்னன்றதை பார்த்துடலாம். ஐடென்டிக்கல் கூட்ஸ்ன்றது எல்லாமே சேமா இருக்கும் சிவானி. பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், குவாலிட்டி, ரெப்புடேஷன், கண்ட்ரி ஆஃப் ப்ரொடக்ஷன். சிமிலர் கூட்ஸ்ன்றது வந்து மைனர் டிஃபரன்சஸ் இருக்கும். இப்ப வந்து லைஃப் பாய் சோப்பும் மெடிமிக்ஸும் சிமிலர் கூட்ஸ். புரியுதா? ஐடென்டிக்கல் கூட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னம்மா? இல்ல கேக்கல. என்னது? சிம் கார்டா? சிந்தால் சோப்பா? ஓகே. அப்ப சிந்தால் சோப்போட சேர்த்து வேற எப்படி? ஆ கரெக்ட், கரெக்ட். சூப்பர் கண்ணா. வெரி குட். அவ்வளவுதான். சோ எல்லாமே சேமா இருக்கும். வித்தின் த சேம் ஸ்பெசிஃபிகேஷன் ஃப்ரம் த சேம் மேனுஃபேக்சர் ஐடி நீங்க சொன்னது. சிமிலர் கூட்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு இது மாறும். மெடிமிக்ஸ்க்கும் இதுக்கும் எப்படி மாறுறது அந்த மாதிரி. சோ சோ அதான் அந்த ப்ராப்பர் ஆபீசருக்கு வந்து அந்த சிமிலர் கூட்ஸோட இம்பாக்ட் அதெல்லாம் கொஞ்சம் அவர் வந்து அசஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கான்செப்ட் வந்து இது புரிஞ்சது இல்லக்கண்ணா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுதுக்கா. ஆம், இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான். சி இப்ப வந்து அஹ், ஒரு வேல்யூ வந்து மைட் பி அப்போர்ஷன் டு த ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் இஃப் தி இம்போர்ட்டர் விஷஸ் டு பே த டியூட்டி. சி ஒரு பிட் அண்ட் பிட்ஸா வருதுன்னு வச்சுக்கோங்க சிவானி. ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 யூனிட் அடுத்ததுன்னா இம்போர்ட்டர் வந்து மொத்தமா பே பண்ணாலும் பே பண்ணிடலாம். அவர் வந்து ஆம், மொத்தமா அதுக்கு வேல்யூஷன் எடுத்து இம்போர்ட்டர் வந்து பே பண்ணாலும் பண்ணலாம். அலௌடு பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட்ல கொஞ்சம் செகண்ட் ஷிப்
கிட்டத்தட்ட. எஸ். கரெக்ட். அதே மாரி அதான் மெத்தட் ஆஃப் அப்போர்ஷன்மென்ட் வந்து அதுக்கு ப்ராப்பரா வந்து இம்போர்ட்டர் டாக்குமெண்டேஷன் குடுத்துட்டாருன்னா, ப்ராப்பர் ஆஃபீசருக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இம்போர்ட்டர் ப்ரொவைட்ஸ் a producer with a mold to be used in the production of the imported goods. ஓகேவா? அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வித் ஹிம் டு பை 10,000 யூனிட்ஸ். இப்ப இம்போர்ட்டர் வந்து ஆ 10,000 யூனிட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட்ல 1000 வருது. ஓகேவா? ஆனா 4,000 ஏற்கனவே ப்ரொடியூசர் பண்ணிட்டாரு. அப்போ அடுத்த இதுல வந்து அ சோ இம்போர்ட்டர் வந்து மே ரிக்வெஸ்ட் த ப்ராப்பர் ஆஃபீசர் டு அப்போர்ஷன் த வேல்யூ ஆஃப் தி மோட் ஓவர் 1000 யூனிட்ஸ், 4,000 யூனிட்ஸ் ஆர் 10,000 யூனிட்ஸ். ஸோ நான் வந்து இந்த 10,000 யூனிட்டுக்கே நான் பே பண்ணிடலாம். ஆனா இம்போர்ட்டர் என்ன பண்ணலாம்னா, ப்ராப்பர் ஆஃபீசர் கிட்ட, "அப்பா நான் மொத்தமா இவ்ளோ வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த வர வேண்டியதுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து வேல்யூவேஷன் பண்ணி குடுத்துருங்க. ஆனா இவ்ளோ வர வேண்டியிருக்குன்றத சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்டே." தப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சூப்பர். இதெல்லாம் வந்து ஜெனரல் எப்படின்னா, ஆ இப்போ நெறைய நெறைய கூட்ஸ் வந்து இம்போர்ட்டர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய நெறைய கண்ட்ரீஸ்லேருந்து பண்றாரு. அந்த மாரின்னா, அப்ப சம்டைம்ஸ் வந்து ஆ டிசைனிங் காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆர் இன்ஜினியரிங் காஸ்ட். அதுக்கு ப்ராப்பர் கேர் எடுத்து கரெக்ட்டா கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. So if firm may carry the cost of the design center outside the country of importation. ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க. டிசைன் பண்ணித்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் வந்து ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ராயல்டி லைசென்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பர் கால்குலேஷன்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆம், அதான் நம்ம அந்த இதுல பார்த்தோம். ஆட் ராயல்டீஸ் அண்ட் லைசென்ஸ் இஃப் நாட் ஆடட்ன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸா அந்த ஃபார்மேட்ல பார்த்தோம்ல. அதான். ம். இப்போ வேல்யூவேஷன் ஆஃப் இம்போர்ட்டட் குட்ஸ் பார்த்தோமா? இப்ப வேல்யூவேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்டட் குட்ஸ் பார்க்கலாம். வேல்யூவேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்டட்னா நான் என்னோட ப்ராடக்ட்ட வெளியில இது பண்றேன். என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, எனக்கும் அவருக்கும் வேற எதுவும் சிக்னிஃபிகன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது இந்த கான்ட்ராக்ட்ட தவிர. ஓகேவா? இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா அவரோட டை அப் ஓவர் அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் இந்த கான்ட்ராக்ட்க்கு பிரைஸ்ன்ற ஒரு வேலை நிர்ணயம் பண்ணணும். ஓகேவா? சம்திங் ஷுட் கோ ஃபார் அ கன்சிடரேஷன். ஓகேவா? இப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஷிப்பிங் பில் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்போர்ட்ல ப்ராப்பரா அத ஸ்பெசிஃபை பண்ணிடணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அண்ட் இப்போ எனக்கு வந்து அ ஒரு கம்ப்யூட்டேஷன் என்னால பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் இருக்கு, மேனுஃபேக்சரிங் இது இருக்கு. கம்ப்யூட்டட் வேல்யூ என்னால பண்ண முடியலன்னா, அப்ப கம்ப்யூட்டட் வேல்யூ மெத்தட்ன்னு ஒண்ணு இருக்கு. அத பேஸ் பண்ணி பண்ணலாம். ரெசிடுவல் மெத்தட்ன்னு இருக்கு. அத பேஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆனா, எக்ஸ்போர்ட்டர் கிளியரா சொல்லிடணும் டிக்ளரேஷன்ல. இது எக்ஸ்போர்ட் பண்றேன்ப்பா. இவ்ளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றேன். இவ்ளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கு இவ்ளோ வேல்யூ இருக்கு. அந்த மாரி கிளியரா சொல்லிடணும். திருப்பி அதே தான் வருதுக்கணும். ப்ராப்பர் ஆஃபீசருக்கு டவுட் வந்துருதுன்னா, ஹி ஹஸ் ரைட் டு ஸ்க்ரூட்டனி இட். Until he is convinced with the no value of the goods, he will not move it for the payment step. That time exporter has to give proper documentation and prove that it is all prudent and value is correct. அங்க படிச்சோம்ல அதே ரிப்பீட் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் தியரி. சோ கஸ்டம்ஸ் சிவானி கஸ்டம்ஸ் மட்டும் 31st மார்ச்க்குள்ள முடிச்சிருங்க. ஓகேவா? கஸ்டம்ஸ் மட்டும் 31st மார்ச்க்குள்ள முடிச்சுட்டு அடுத்த சண்டே கஸ்டம்ஸ் ஃபுல்லா டெஸ்ட் எழுதிருங்க. சரியா? அடுத்த சண்டே கஸ்டம்ஸ் ஃபுல்லா டெஸ்ட். அடுத்த சண்டே உங்களுக்கு மாடல் குடுக்க போறதில்ல. இந்த வாரம் மாடல் ஜூன் 2024 ஓகேவா? அடுத்த இதுல கஸ்டம்ஸ் எல்லாம் டெஸ்ட் ஃபுல்லா முடிச்சிருங்க. ஆமா. அதாவது ஜூன்
2024 கொஸ்டின் பேப்பர் 4 சப்ஜெக்ட்மே எழுதிருங்க கண்ணா. ஓகேவா? நீங்க அத எழுதும்போதே கஸ்டம்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கல்ல? அப்ப டீட்டெயில்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, கஸ்டம்ஸ் அடுத்த சண்டே எழுதிருங்க. கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுங்க உங்க ப்ரிப்பரேஷன. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எண்டுக்குள்ள கஸ்டம்ஸ் வந்து ஐடிடில ஃபுல்லா முடிச்சுருங்க. அதே மாரி டிடில வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, டிடக்ஷன்ஸ் அதெல்லாம் முடிச்சுருங்க. சைட் பை சைடா கட கட கடன்னு முடிச்சுட்டே வாங்க. இப்ப நான் சொல்ற டாபிக்ஸ் நீங்க படிச்சீங்கனாலே 45 மார்க்ஸ் வாங்கிடலாம். அதுக்காக நான் சொல்றேன். புரியுதா? இந்த சம்ஸ்லாம் பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. அதே ஃபார்மேட் தான். எஃப்ஓபி, சிஏஎஃப் வேல்யூ, பேசிக் கஸ்டம்ஸ், சோஷியல் வெல்ஃபேர், இன்டகிரேட்டட் டாக்ஸ். நான் இதுல ஒரு சம் போடுறேங்கண்ணா உங்களுக்கு. ஒரு சம் ஈஸியா இருக்கும். ஒரு ஃபுல் சம்மா அப்படியே போடுறேன். இது எல்லாமே அப்படியே ஃபார்மேட் தான் சிவானி. இப்ப மார்ஜினல் காஸ்டிங் நம்ம ஃபார்மேட் படிச்சோம்ல. அதே மாரி சிவானி. ம். இப்போ ஏபிசி லிமிடெட் ஆஃப் மும்பை, இதோ இங்க ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி போடுறேன். ஏபிசி லிமிடெட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் மும்பை இம்போர்ட்டட் ஒன் மிஷன். அதாவது எங்கேருந்து எங்க வருது இது? சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்க. இந்த சம் ஒரு வாட்டி படிங்க. 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ம். குட். படிச்சிட்டீங்களா செல்லம்? ம். சோ நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்க இப்ப பதில் சொல்லணும். ஓகே? ஆ. எங்கேருந்து எங்க இம்போர்ட் ஆகுது? சூப்பர். மும்பைல இருக்கிற ஒரு பேர் என்ன? ஜப்பான்ல இருக்கிற ஒரு பேர் என்ன? எங்கேருந்து எங்க இம்போர்ட் ஆகுது?
இப்படி கேட்கிறேன். யார் செல்லர்? யார் பையர்? கரெக்ட்டா சொல்லுங்க. ம். கரெக்ட். சோ செல்லர் ஜப்பான். கரெக்ட்டா படிக்கணும் ஷிவானி. ஆ? கொஸ்டின் படிக்கும்போது கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல பேஸே தப்பாயிடும். மும்பை. இப்போ யாரு போர்ட்லேருந்து யாருக்கு வரணும்? ஆ கரெக்ட். இப்போ காஸ்ட் அப் டு போர்ட் ஆஃப் எக்ஸ்போர்டேஷன் இன்கர்ட் பை இங்க எக்ஸ்போர்ட்டர் யாரு? இம்போர்ட்டர் யாரு? வெரி குட். ஓகேவா? சூப்பர் கண்ணா. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க கண்ணா. அங்க ஜப்பான்ல அவன் காஸ்ட் ஆஃப் எக்ஸ்போர்டேஷன் 6 லாக் பண்றான். லோடிங் சார்ஜ் ஷிப்ல எடுத்து வைக்கிறதுக்கு 25,000. ஃப்ரைட் சார்ஜ் ஃப்ரம் த போர்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் த போர்ட். இது எடுக்க கூடாது எஃப்ஓபி வேல்யூல. ஓகேவா? 6 lakhs plus 25,000. 6 lakhs 25,000 ஜப்பானீஸ் யென்ல. ஓகேவா? இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு எண்ணுக்கு 71 பைசா. ஒரு எண்ணுக்கு எவ்வளோ? 71 பைசா. ம். அப்போ ஒரு எண்ணுக்கு 71 பைசானா, 6,25,000 எண்ணுக்கு எவ்வளோ? 71 பைசானா 0.71 கணம். ஓகே. So 6 lakhs into so 4,43,750. கரெக்ட்டா? இது என்னு, இது ருப்பீஸ். ஓகேவா? இப்ப நீங்க பாருங்க. கமிஷன் பெய்டு பையிங் கமிஷன் கிடையாது. டு தி லோக்கல் ஏஜென்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து கமிஷன் பே ஆயிருக்கு 1,25,000. அது வந்து ஆ, ஆமா. கமிஷன் பெய்டு இது எல்லாமே இங்க பாருங்களேன். ஏபிசி லிமிடெட் இண்டஸ்ட்ரீஸ்னாலே இது ருப்பீஸ்ல வருதுன்னு அர்த்தம். இது எல்லாமே என் கண்ணா. எப்ப அவன் பெய்டு பை ஏபிசினா ஏபிசின்றது இந்தியாவோடது. இதெல்லாம் ருப்பீஸ். சோ 1,25,000 இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கணும் கமிஷன். நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபார்மேட். ஆட் கமிஷன் பட் நாட் அ பையிங் கமிஷன். இஃப் நாட் இன்க்ளூடட் இன் த காஸ்ட் எஃப்ஓபினா இதை ஆட் பண்ணிக்கணும். சோ அந்த 6 லேக் 4,43,000 பிளஸ் ஒரு 1,25,000 எவ்வளவு கிடைக்கிறது ருபீஸ்ல? 5,68,750. தெரியுதா? இப்ப பாருங்க. டிசைனிங் சார்ஜஸ் நெசசரி ஃபார் த மிஷின். டிசைனிங் சார்ஜஸ் பே டு கன்சல்டன்சி ஃப்ரம் இன் டெல்லி. இது எடுத்துக்கூடாது கண்ணா. டிசைனிங் சார்ஜஸ் எடுத்துக்கூடாது. ஓகேவா? கமிஷன் பெய்டு எடுத்துட்டோம். ஆக்சுவல் லேண்டிங் சார்ஜஸ் பெய்டு த பிளேஸ் ஆஃப் இம்போர்டேஷன். சோ இது 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 எடுத்துக்கணும். பிளேஸ் ஆஃப் இம்போர்டேஷன்ல பண்ணியிருக்கிறத எடுத்துக்கணும். எவ்வளவு சொல்றான்னா 15,000 சொல்றான். புரியுதா? இது எந்த மோட்ல வருதுன்னா வெசல்ன்னு சொல்றான். அப்ப வெசல்ன்னா கண்டிப்பா வந்து அது சி மோடு தான். ஆமா, சி மோடுல தான் வருது. சோ அங்க லேண்டிங் சார்ஜஸ் எங்க ஃபைனல் போர்ட்ல அதாவது சி மூலமா தான் வருது. சோ ஃபைனல் போர்ட்டோட லேண்டிங் சார்ஜஸ் வந்து 15,000. இதோடதுக்கு வந்து இங்க கமெண்ட் மாதிரி போடணும். போட்டிருக்காங்களான்னு தெரியல.
இந்த 15 சார்ஜஸ் எடுத்துக்க கூடாது கண்ணா. இது எதுன்னா, ஆ இங்க லேண்ட் ஆயி, ஆ இம்போர்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓகேவா? இம்போர்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற காஸ்ட். அதனால இத எடுத்துக்க கூடாது. சிஎஃப்எல். பட் சிஎஃப்எல் எது எடுத்துக்கலாம்? அந்த ஜப்பான் போர்ட்லேருந்து மும்பை போர்ட்டுக்கு நடுவுல சீ டிராவல் நடக்குதுல்ல, அந்த காஸ்ட் எடுத்துக்கணும். அது எவ்வளோ? 1 லேக். 1 லேக் யென். அதே மாரி பாருங்க. யென் ருப்பீஸ். 1 யென்னுக்கு 0.71. கரெக்ட்டா? அப்போ 1 லேக் யென்னுக்கு எவ்வளோ வரும்? 71,000. புரிஞ்சுதா? சோ லைட் ரேட் சார்ஜஸ் 20,000. இப்போ இங்க எடுத்து ஆமா. அதாவது ஜப்பானோட ஷிப்பு சீ ரூட் மூலமா டிராவல் ஆயி, ஆம், பாம்பே போர்ட்டுக்கு வருதுல்ல, அந்த சீ ரூட் டிராவல் காஸ்ட் தான் இந்த ஃப்ரைட் சார்ஜஸ். புரியுதா? அது எடுத்துக்கணும். அது எடுத்துக்கணும். அப்புறம் லைட் ரேட் சார்ஜஸ் எடுத்துக்கணும். அந்த பிளேஸ் ஆஃப் போர்ட்டேஜ் எடுத்துக்கணும். லைட் ரேட் சார்ஜஸ். இன்சூரன்ஸ் குடுக்கல இங்க. இன்சூரன்ஸ் குடுக்கலன்னா என்ன? 1.125% ஆஃப் தி எஃப்ஓபி வேல்யூ. 5,67,50ல 1.125%. ஸோ 63. இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா கண்ணா, சிஏஎஃப் வேல்யூ கிடைக்கும். சிஏஎஃப்னா காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். இப்ப இதுலேருந்து பயங்கர ஈஸி கண்ணா. 6,66ல 10% போடுங்க. 6665ல 10% போடுங்க. ஸோ ஐடிஎஸ்டி கிடைச்சிரும். இதுல 18% போட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும்னா, 2,06,374 கிடைக்கும். அதான் 2,06,000னா 1,33,097 பிளஸ் 6,662 பிளஸ் அவ்வளவுதான். 3 ஆட் பண்ணோம். பேசிக், கஸ்டம்ஸ் பிளஸ் சோஷியல் வெல்ஃபேர் செஸ் சர்சார்ஜ் பிளஸ் இன்டகிரேட்டட் டாக்ஸ். ஸோ பண்ணீங்கன்னா இந்த 2,06,374 போடுறீங்களா இப்போ? இந்த சம் போடுங்க. ஸோ 3 டேக்அவே ஷிவானி இதுல. ஒரு டேக்அவே வந்து டிசைனிங் சார்ஜஸ் எடுத்துக்க கூடாது. ஆமா. டிசைனிங் சார்ஜஸ் should not be taken. அப்புறம் actual landing charges should not be taken. அவ்வளவுதான் கட்டும். And conversions, be careful with conversions. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபார்மேட் எழுதிட்டு சொல்லும். அந்த ஃபார்மேட் இருக்குல்ல, அந்த ஃபார்மேட் பேஸ் பண்ணு எழுதிட்டு எது கூடாதுன்றதை எழுதிட்டீங்கன்னா எது வேணும்ன்றது தெரியணும். பண்ணுங்க. புரியுதா? ம்.
ஒரே நிமிஷம் ஷிவானி. சோ இதுல வந்து அந்த கன்வர்ஷன்ஸ் கரெக்ட்டா பாத்துக்கணும் ஷிவானி. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போடுங்க. ஃபர்ஸ்ட் சம்ல செல்லர் யாரு, பையர் யாரு பாத்துக்கணும். அது மெயின். செல்லர் யாரு ஆர் ஐ வுட் சே எக்ஸ்போர்ட்டர் யாரு, இம்போர்ட்டர் யாரு. ஆ. அப்புறம் யூ ரைட் டவுன் த ஃபார்மேட். அப்புறம் வாட் நாட் டு பி டேக்கன் யூ ஷுட் நோ. எது எடுத்துக்க கூடாதுன்றத பாத்துக்கணும். எது எடுத்துக்க கூடாதுன்னு பாத்துட்டீங்கன்னா எது எடுத்துக்கணும்ன்றது தெரிஞ்சிடும்.
முடிஞ்சிச்சாடா? ம். முடிஞ்சிச்சாடா? அனுப்பிச்சு விடு. சரி, ஓகே. ஓகே. ஸோ இதோட நம்ம we are completing customs. சரிடா. இது